அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை துவக்கினார். அதற்கான கொடியை அதிகாரப்பூர்வமாக இன்று காலை சென்னை பணியூரில் உள்ள தபாக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவர் ரசிகர்கள் முன்னிலையில் கொடியேற்றினார். அவர் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வந்திருந்தனர். கொடியை அறிமுகம் செய்து கொடியேற்றியது மட்டுமல்லாமல் கட்சிக்கான ஒரு பாடல் வீடியோவும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என்ற பாடலானது மிகப்பெரிய அளவில் அவர்கள் தற்பொழுது வைரலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமாக கட்சிக்கு என்னென்ன கொள்கைகள் இருக்கின்றன, என்ன கோட்பாடு இருக்கின்றன என்பதை பற்றி அவர் அவ்வப்பொழுது சிறு கதைகள் மூலமே பேசி வந்துள்ளார். அதேபோல தற்பொழுதும் ஒரு வெற்றிகரமான பாடலாக அதை வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாகவே இந்த கொடியின் சிறப்பம்சம் என்னவென்றால், கொடி சிகப்பு நிறத்திலும் நடுவில் மஞ்சள் நிறமும், நடுவில் மஞ்சள் நிறத்தில் 2 யானைகள் போர்க்களத்தில் நிற்பது போல 2 கால்களை தூக்கி கொண்டு பிரிதுவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு நடுவில் வாகை மலர், அதை சுற்றி 28 நட்சத்திரங்கள் அதில் உள்ளன. அதாவது குறிப்பாகவே 27 நட்சத்திரங்கள் தான் இருக்கும். அதில் ஒரு நட்சத்திரம் நடிகர் விஜயாக இருக்கலாம், அல்லது அபிஜித் நட்சத்திரம் என்று ஒன்று இருக்கிறது, அதை குறிப்பிடுவதாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் புதிய கொடி அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இந்த கொடி சிகப்பு என்பது அவர்கள் கூறுவது என்னவென்றால் தியாகத்தையும் வீரத்தையும் குறிக்கிறது. மஞ்சள் நிறம் என்பது மங்களகரமானதும் வெற்றியை குறிப்பதாக அவர் சொல்கிறார்கள். குறிப்பாக இதில் பல இடங்களில் வெற்றியை குறிக்கும் வண்ணம் தான் இந்த கொடி அமைக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் என்றாலே வெற்றியை குறிக்கும், அதனுடைய அர்த்தமே அதுதான். அதே போல அவர் கட்சியின் பேரும் தமிழக வெற்றிக் கழகம், அதிலும் அவர் வெற்றியை வைத்துள்ளார். அதே போல சிகப்பு என்பது வீரத்தையும் தியாகத்தையும், மற்றும் மஞ்சள் நிறம் என்பது மங்களத்தையும் வெற்றியும் குறிக்கிறது. அது பொருள்பட வைக்கப்பட்டுள்ளது. அதை தவிர 2 யானைகள் 2 கால்களை தூக்கிக்கொண்டு நிற்பதாவது போர்க்களத்தில் யானைகள் வெற்றியை சூடுகின்றன, அதற்காக அதை கால்களை தூக்கி பீறுகின்றன என்ற வகையில் பாடலும் இடம்பெற்றுள்ளது. அதை தவிர வாகை மலர் என்பது தமிழகத்தின் மலர் மட்டுமல்ல, தமிழர்களின் வாழ்வியலோடு இணைந்த ஒரு மலர். அதாவது சங்க காலம் தொட்டு வாகை மலர் போற்றப்படுகிறது. காரணம் என்னவென்றால், வாகை மலர் என்பது வாகை என்றாலே வெற்றி என்று பொருள்படும். அந்த வகையில் சங்க காலத்தில் உள்ள அரசர்கள் போருக்கு சென்று வெற்றி பெற்று திரும்பி வருகின்ற வழியில் வாகை மலரை சூடி வருவார்கள். அப்படி வாகை மலரை சூடி வந்தாலே அந்த அரசன் போர்க்களத்தில் வெற்றி பெற்று வருகிறான் என்பதாகத்தான் அவை பொருள் கொள்ளப்படும். எனவே அதனால் அதிலையும் வெற்றியை குறிக்கும் வாகை மலரை அவர்கள் வைத்துள்ளார்கள். இப்படி அனைத்து இடங்களிலும் வெற்றி என்பதை அவர் ஒரு குறியீடாக வைத்துள்ளதாக அவர் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள வழக்கமான அரசியல் போல சமத்துவம், சமூக நீதி என்பதை பயன்படுத்துகிறார். குறிப்பாக சமூக நீதி என்பதை திமுக தான் அதிகமாக பயன்படுத்தும். இவரும் சமூக நீதி என்பதை பயன்படுத்துகிறார். இதுவரை நாம் அனைவரும் நமக்காக உழைத்தோம், இனிமேல் தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உழைப்போம் என்று விஜய் அவர்கள் உறுதிமொழி எடுத்துள்ளார்கள். வருகின்ற காலங்களில் இவருடைய அரசியல் போக்கானது எந்த வகையில் போகும், எந்தெந்த கட்சிகளுக்கு இவரால் ஒரு பாதிப்பு ஏற்படும், இவர் எந்த அளவுக்கு வெற்றி அடைவார் என்பதை வரும் காலங்கள் முடிவு செய்யும்.